நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்லாம் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. WWE சம்மர் ஸ்லாம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலைலாம் கடைசியா ரா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நடந்து முடிஞ்ச ராவில் ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். விஷனுக்கும் ஆல்பா அகாடமிக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு, டேக் டீம் மேட்சஸ். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்பா அகாடமியை போட்டு விஷன் டீம் டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அஸ்டின் தெரி ஸ்டீல் சேரால பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா ஆல்பா அகாடமி சேர்ந்த ஓட்டிஸ். இதனால ஓட்டிஸ் வந்து அட்டாக் பண்ணப்பட்டதுனால ஓட்டிஸ் இனிமே கொஞ்ச நாளைக்கு டிவியில வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. ஓட்டிஸை இப்போதைக்கு WWE வந்து ஆஃப் பண்ணி வைக்க போறாங்க டிவி ஷோல வந்துன்ற மாதிரி இப்போதைக்கு ரூமர் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் இதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் இந்த ராவிலே முக்கியமான செக்மெண்டா என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பிளட் லைன் வர்சஸ் எல்ஏ நைட் சோலோசிக்கா, அதுக்கப்புறம் ரோசிக்கு இவங்களுக்குள்ள ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல டே 1ல நடக்க போது இந்த டாக் டீம் மேட்ச்க்கான ஸ்பீடை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்தமான பிளட் லைனையும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோலோசிக்கா ஒரு பக்கம் ட்ரோல் பண்ண, இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வழியா வந்த எல்ஏ நைட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஜாக் எஃபெக்டோ வச்சு செய்ய ஆரம்பிச்சு. ஜாக் எஃபெக்டோ ஒரு டான்ஸ் ஆடுவாரு பாருங்க, அப்படியே ஃபினிஷர் போடுற நேரத்துல அதை வச்சு ட்ரோல் பண்ணி எல்ஏ நைட் ஒரு டான்ஸ் பண்ணாரு பாருங்க. அந்த மூமெண்ட் வேற லெவலா இருந்துச்சு. எல்நைட் ஒவ்வொருத்தரும் பிளட் லைன்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் வச்சு செய்யற மூமெண்ட் பயங்கரமா இருக்கு. எல்நைட் மைக் ஸ்கில் நாளுக்கு நாள் பயங்கரமா வேற லெவலா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தப்போ மெயின் ஈவெண்ட்ல நம்ம பலவிதமான ஹைலைட் மூமெண்ட் பார்த்தோம். ரோமன் ரிங்ஸ் பத்தி பேசுறோம். ரோமன் ரிங்ஸ் இந்த வரைக்கும் செத்ரோலின்ஸ் தோக்கடிக்கலன்றது, செத்ரோலின்ஸ் சொல்றதும், செத்ரோலின்ஸ் தன்னை அக்னாலஜி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கறதும், இந்த மாதிரி மூமெண்ட்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் செத்ரோலின்ஸ் அப்படியே ரோப்புக்குள்ள தொங்கிட்டு கிடப்பாரு அடிபடுற மாதிரி. அந்த இடத்துல ஸ்டீல் சேர் எடுக்க போயிருப்பார் ரோமன் ரிங்ஸ். அந்த இடத்துல செத்ரோலின்ஸை கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. செத்ரோலின்ஸை கேப்சர் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த ரோப்ல தொங்கிட்டு இருக்கும்போது அவரோட தலையை நிறைய பேர் போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த தலையில பாத்தீங்கன்னா செத்ரோலின்ஸ்க்கு தலைக்கு நடுவுல இப்போ சொட்டை உள்ள ஆரம்பிச்சிருச்சு. இந்த சொட்டையில தான் என்ன நடக்க போது கேட்டீங்கன்னா செத்ரோலின்ஸ் ஃபியூச்சர்ல பிளாடா மாறிடுவார். அதாவது ட்ரிபிள் ஹெச் எப்படி ஹேர் இருந்து அதுக்கப்புறம் சொட்டையா ஃபுல்லா ஹேரை எடுத்துட்டாரோ அதே போல மாற போறாருன்ற மாதிரி இப்போ தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த மெயின் ஈவெண்ட்ல நம்ம பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். அதை தாண்டி இப்போ செத்ரோலின்ஸ் சொட்டத்தலையானதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. செத்ரோலின்ஸ் ஃபியூச்சர்ல ஃபுல்லா ஹெட்ல உள்ள முடியெல்லாம் வலிச்சுக்கிட்டு வர போறாருன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.